ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஜியோகோரியம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப லாங் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை பிஸி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டெய்லியும் வரும், நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்கிறது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எப்போவுமே. கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்போ கையில் காசு கிடைக்குதோ அதில் வந்து ஒரு உண்டியில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்னும் ஒரு 15,000 இருந்துச்சுங்க. ஒரு 2 மந்த்தாக சேர்த்து வச்சேன், ஒரு 15,000 கிட்ட வந்துச்சுங்க. அது வந்து அப்படியே வந்து பேங்க்கில் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம எப்பவுமே வந்து சேவிங் வந்து ரொம்ப இருந்தோம் இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளுக்கு வந்து சும்மா நம்ம வந்து 1000 500 சேர்த்தா தான் வந்து சேவிங் கிடையாது. நம்ம கையில் எவ்வளோ இருக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம எதனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை எதனா ஒரு கோல்டு காயின் எதுனா கூட வாங்கி வச்சுக்கலாம். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் சேவிங் பண்ணேங்க. சேவிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வந்துச்சு. அந்த 15,000 பேங்க்கில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வண்டி வந்து அடிச்சிருக்கேங்க. அதுலேயே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வரேங்க. அதில் இப்போ வந்து ஒரு 8 கிட்ட வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே அப்படி தாங்க எதனா ஒன்று சேர்த்துட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா தங்கச்சிலாம் வந்திருந்தாங்க. சரி படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் படத்தாங்க போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம் மூவி, நல்லா இருந்தது. அதுக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் கெஸ்ட்லாம் வந்து போனாங்க. எல்லாம் அம்மா தங்கச்சி பையன் எல்லாம் வந்தாங்க லீவுக்கு. வந்து எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குமே சொல்லிட்டு, இது வந்து போன வாரம் எடுத்த வீடியோங்க. ஆனால் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தவாசி போஸ்ட் பண்ண முடியல. அதான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி. கொஞ்சம் ஹாலுக்கு அந்த டிவி கபோர்டு, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரூமு கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். காலையில் ஒரு 9 மணிக்கு இறங்குனாங்க வேலையில். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி 3 ஆயிடுச்சுங்க. மணி 3:30 ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. நடுவில் சமைக்கிறது கொள்வது இந்த வேலைலாம் பார்த்துட்டே இருந்தேன். சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு சும்மா ஒரு 2 பொரியல் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்தது இல்லைங்களா. அது மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டானா அந்த வீடியோ எடுக்கல. நான் வெறும் க்ளீனிங் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஸோ ஜன்னல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹால்லாம் பெரிய சோஃபா ஃபுல்லாக நகர்த்திட்டு சோஃபா ஃபுல்லாக நகர்த்திட்டு பார்த்தோம். அவ்வளோ குப்பை இருந்துச்சுங்க பின்னாடி. சோஃபா பின்னாடி அவ்வளோ இருந்துச்சு. மொத்தம் சோஃபாவில் நகர்த்திட்டு ஜன்னல்லாம் வந்து மொத்தமே அந்த ஜன்னல் மேலே வச்சுருந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் அந்த இது ஸ்க்ரீன் துணி போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிட்டு சோஃபாவில் நகர்த்திட்டு நானே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. மொத்தம் பெருக்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிவி கபோர்டு ஆண்ட போனாங்க. டிவி ஷெல்ஃபு பார்த்துருந்தீங்க, நான் டிவி ஷெல்ஃபு முன்னாடி இருந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் உங்களுக்கு நான். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ அப்படியே ஒரு 2 டப்பு ஃபுல்லாக 3 டப்பு ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ திங்ஸ் இருந்ததுங்க. எதுக்கு தான் வந்து அவ்வளோ திங்ஸ் இருந்ததுன்னே தெரியல. எக்கச்சக்கமாக என்னென்ன இருக்குது, என்னென்ன வச்சேன்னே தெரியல. தேவையில்லாத திங்ஸ் மொத்தம் நான் மாதத்துல ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுவேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாதமாக கொஞ்சம் வேலை இருக்கும், க்ளீன் பண்ண முடியலையா. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்தது, அவ்வளோ ஒரு இது இருந்தது. அந்த ஸ்க்ரீன் துணிலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அழுக்காயிட்டு இருந்துச்சு. சரி அந்த ஸ்க்ரீன் துணிலாம் எடுத்துகிட்டு துவைக்க போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுவும் துவைக்க போட்டுட்டு அந்த டிவி அந்த மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அந்த டப்பில் அதுமாதிரி டப்பு 3 டப்பு ஆச்சுங்க. அதெல்லாம் அதுக்கு அப்போ ஒன்று யார் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்கன்னா தேவையில்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடணும்னு பார்த்துட்ருக்கேன். எப்பவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எது தேவையில்லையோ உடனே தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு தேவைப்படுது சொல்லிட்டு வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு வந்து தேவையே படாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு இது வேணும், இது எடுத்து வச்சா கொஞ்சம் பின்னாடி யூஸ் ஆகும். ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட சரி, இது வந்து எதனா போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு எடுத்து வைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ஒரு குப்பை மாரி சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு கேட்டுன்னே வந்து பாட்டு சவுண்டை வச்சுட்டேங்க ஊஃபரில். ஏன்னா பாட்டு கேட்டுனே அப்படியே வந்து ரிலாக்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மொத்த திங்ஸுமே எடுத்துட்டேங்க. எடுத்து மொத்தத்தையும் போட்டுட்டு அந்த ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. நான் வாங்கி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த மீஷோவில் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளாத்து ஒன்று வாங்கினேன்னு சொன்னாங்களா, அது கொஞ்சமாக லைட்டாக ஈரம் பண்ணி எடுத்துன்னு தொடச்சேன். நல்லா க்ளீனாக போயிடுச்சு. அந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாக போயிடுச்சு.
அந்த எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சோ மொத்தமே நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருந்தது. அது எப்படி இருந்தது இது தெரியுங்களா? அப்படியே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த துணி மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நான். வேறு எதுவுமே யூஸ் பண்ண பாருங்க கீழே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த அந்த வெறும் அந்த அந்த இந்த இது துணி வச்சு தொடச்சாவே அந்த அவ்வளோ மொத்த டஸ்ட்டுமே வந்தது. பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது துணியை. அது வாங்கலாம் தாராளமாக. நல்லா க்ளீன் பண்ணி விட்டுச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு இதுவே நம்ம கருத்துணியோ வேறு ஏதோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருந்தா கூட இந்த அவ்வளோ க்ளீனாக இருக்குமா தெரியல. ஆனால் அந்த கிளாத் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது நம்மளுக்கு. நல்லா தேய்ச்சி துடைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு மொத்த கபோர்டுமே ஃபுல்லாக அந்த இருக்கிற அந்த டிவி மொத்த எல்லா ஷெல்ஃபில் மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வீடு எப்படி அவுட்லுக் இருக்குதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. வீடை வந்து நல்லா ஃபுல்லாக மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு விட்டேங்க. நல்லா ஃபுல்லாக பெருக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சோஃபாவுக்கு வந்து கவர்லாம் போட்டு விட்டேங்க. சோஃபாக்கெலாம் கவர் போட்டு விட்டுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள். எப்பவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டிவி அவ்வளோ வந்து இது பாருங்கள், இந்த கபோர்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். ஒன்றுமே இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு பிள்ளையார் வச்சுட்டு இந்த 2 பக்கம் வந்து ஒரு விளக்கு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருக்கேங்க. வேறு எதுவுமே அதில் கபோர்டில் நான் வைக்கல. இதே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். வேறு எந்த திங்ஸும் வைக்கலாம் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து பெட் கவர்லாம் போட்டுட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டாங்க. அதுவும் வந்து வீடு பெட்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மாப் போட்டு விட்டுட்டேங்க. பெட்ரூம் முடிச்சு சமையல் ரூமும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சமையல் ரூமில் வந்து சாமான் மட்டும் 4 சாமான் இருந்தது. சரி தேய்ச்சிக்கலாம் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஹால்லாம் தொடச்சி எடுத்துட்டேங்க. ஹால்லாம் தொடச்சிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து ஒரே நாள்லேயே வந்து எல்லாமே செய்யணும்னு இல்லைங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு வேலை. எனக்கு வெறும் ஹால் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பவுமே வந்து பெட்ரூமும் கிச்சனும் எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும். அந்த அந்த வேலை எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இந்த ஹால் க்ளீன் பண்ணுறது மொத்தமே வந்து பெருக்கி தொடச்சி இது பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் சரியான வேலைங்க. ஆனால் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும். அப்பப்போ நான் வாரத்தில் ஒரு முறை க்ளீன் பண்ணி டப்பாங்கெலாம் எடுத்து துடைக்க வச்சுருவேன். டப்பாலாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரே மாதிரி டப்பா தான் வாங்கி வச்சுருக்கிறேன். அது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு அன்றைக்கி 4 சாமான் இருந்துச்சா மட்டும் அப்படியே வச்சுட்டேங்க. ஒரு இது 2 பாத்திரம் தான் இருந்திருக்கும் சிங்கில். அது மட்டும் விட்டுட்டேன். மற்றபடி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி கேஸ் அடுப்புலாம் கழுவி வச்சுட்டாங்க. கீழெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சமையல் ரூமும் க்ளீனாக இருந்தது. அன்றைக்கி பெட்ரூமும் க்ளீனாக இருந்துச்சு. ஹாலு இந்தமாதிரி வீடே அன்றைக்கி க்ளீனாக இருக்கும்போது பார்க்கும்போது என்னாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. பாய்.